இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இப்போ ஒரு சரியான வேலைய செஞ்சு விட போறாரு. இந்த அஞ்சலி மேல இப்போ பயங்கர கோவத்துல இருக்கிறது மட்டும் இல்லாம, இந்த அஞ்சலிய முன்னாடியே வந்து இப்ப வசமா சிக்க வச்சிருப்பாரு. ஆனா இந்த இடத்துல எதுக்காக கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு சின்ன யூஸ் ஆச்சும் இருக்கணும். இந்த அஞ்சலிய வந்து இப்போ வந்து அந்த டாக்டர் செக்கப் பண்ணி, அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்படின்ற ரிப்போர்ட்ட குடுத்திருந்தாங்க அப்படின்னா, அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருக்கும். அஞ்சலியும் ஜெயிலுக்கு போயிருப்பா. நம்ம இலக்கியாவும் வெளிய வந்திருப்பாங்க. ஆனா இந்த எஸ்எஸ்கேவுக்கு இதனால என்ன வருமானம் இருக்கு? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மூளைய யூஸ் பண்ணாரு. கடைசியில மொத்த சொத்தையுமே அதாவது நம்ம கார்த்திக், கௌதம், ஐஸ்வர்யா 3 பேருக்கும் சேர வேண்டிய மொத்த சொத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எஸ்எஸ்கே எடுத்துக்க போறாரு. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி தான். அதுவும் நம்ம கார்த்திக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நான் மொத்த சொத்தையுமே குடுக்குறேன் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்துக்க போறாரு. இதுக்கு நடுவுல இந்த அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த ஒரு கொட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தான் வெளிப்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த அஞ்சலிக்கு மரண அடி காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அஞ்சல் இருந்துட்டு பயங்கர அதிர்ச்சியோட இங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல நிக்கும்போது, நம்ம எஸ்எஸ்கேவும் பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ் காட்டுறாரு. மாஸ் என்ட்ரி குடுக்குறாரு. இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு அப்படியே பேசிக்கிட்டே அதாவது பயங்கர கோவத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய பார்த்து, "நீ வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பமா இருக்க. அது எங்க எல்லாரையுமே நம்ப சொல்ற. நீ வந்து பார்த்தீங்கன்னா இத்தன நாளா வந்து கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தா கூட, நான் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிச்சு விட்டுருப்பேன். ஆனா ரெட்டை குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன பார்த்தியா, அத தான் என்னால தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா இந்த நேரத்துக்கு ரெட்டை குழந்தை உள்ள ஒரு கர்ப்பிணி பெண்ண வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்ளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? அந்த மானிட்டர் வந்தது உன் குழந்தைன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருக்கியா? உண்மையிலேயே ரெட்டை குழந்தை இருக்கிற இந்த லேடியோட தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியையும் காட்டுறாங்க. இப்போ அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா எஸ்எஸ்கேவுக்கு வந்து தெரிஞ்சதே இந்த அஞ்சலிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. எஸ்எஸ்கே தான் இத பண்ண சொன்னாருன்ன உடனே, இந்த அஞ்சலி அப்படியே கொஞ்சம் கொல ஆரம்பிச்சுடுறா. "அப்பா நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன்ப்பா. அது மட்டும் இல்லாம எங்க வந்து உண்மை தெரிஞ்சா எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களோன்னு நெனச்சேன்." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் கொலவ ஆரம்பிச்சுடுறா. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்எஸ்கே இருந்துட்டு அதாவது இந்த அஞ்சலி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு டீல் பேசுறாங்க. இந்த மாரி தான் ஆல்ரெடி 30% குடுக்குறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒத்துக்கிட்டு இருந்த பார்த்தியா? இப்போ மொத்த சொத்தையுமே என் பேருக்கு எழுதி வைக்கணும். ஓகேவா? அப்படி இப்படின்ற மாரி அஞ்சலி கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது, அஞ்சலி பயங்கர அதிர்ச்சியோட நின்னுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு உள்ள வராரு. அதாவது இந்த அஞ்சலி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்கே பேசிட்டு இருக்கும்போது, அங்க பயங்கர கோவத்தோட வந்தவங்க, "இவங்க சொல்றது எல்லாமே உண்மையா? அப்போ உன் வயித்துல குழந்தை இல்லாம தான் இத்தன நாளா ரெட்டை குழந்தைன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் நம்ப வச்சுக்கிட்டு இருந்தியா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட வந்து கேட்குறாரு. அதே சமயம் இந்த எஸ்எஸ்கே எதுக்காக இப்படி பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி கிட்ட இருந்து நம்மளால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 1 கூட பயன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி தான் உன் அண்ணனும், உன் அண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலி மேல போட்டிருக்க கேஸ் வந்து உண்மையாச்சுன்னா, நீ அப்ப என்ன பண்ணுவ? அஞ்சலி கர்ப்பமா இல்லன்னா என்ன பண்ணுவ? அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்டு, கடைசியில நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆதாரங்களையும், அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்படின்றதையும் நிரூபிக்கிறேன். ஆனா, எனக்கு மொத்த சொத்துமும் வந்து பார்த்தீங்கன்னா வேணும். அதுவும் இல்லாம அந்த கௌதமோட கம்பெனி. அது முதல்ல என் பேருக்கு மாறணும். அப்படி இப்படின்ற மாரி இந்த எஸ்எஸ்கே சொல்லி தான் கடைசியில நம்ம கார்த்திக்கும் அத ஒத்துக்கிட்டு, இப்போ இந்த அஞ்சலியோட சுயரூபத்த இங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பயங்கர அதிர்ச்சியோட நின்னுட்டு இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த எஸ்எஸ்கே என்னதான் சுயநலமா யோசிச்சாலுமே கூட, இங்க நம்ம கார்த்திக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே சொல்லி அஞ்சலிய சிக்க வச்சா எப்படி இருக்கும்? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.